ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார். அதே ஆபிரகாம் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த பிள்ளை தான் இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் இந்த ஈசாக்கை வைத்து அப்படின்னு சொன்னார். பிறப்பதற்கு முன்னாடி இப்ப பிறந்தாச்சு, ஈசாக்கு பிறந்தாச்சு. இதே ஈசாக்கை ஆண்டவர் சொல்றார், எனக்கு பலியிடு, எனக்கு பலியிடு. இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பிக்கொண்டு அங்கேயும் தேவன் சொன்னார், விசுவாசத்துக்குரிய வார்த்தை, அந்த வார்த்தையும் நம்பினாங்க ஆபிரகாம். இப்போது பலியிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையும் நம்பிக்கொண்டு தன்னுடைய பிள்ளையும் பலியிடும்படியாக கட்டைகளை வேதம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருந்தது? அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல சேரம் கட்டி தேவையான உணவு எல்லா பொட்டணம்லாம் கட்டி கொண்டு வேலைக்காரருடைய 2 பேரையும் தன் குமாரனை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஈசாக்கை பலியிடுவதற்கு வேண்டிய என்ன முக்கியம்? ஆமா பாருங்க, கட்டைகளை பிளந்து தன் கரங்களாலே தன் பிள்ளையை தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு தன் கட்டைகளை பிளந்து இவைகளெல்லாம் கட்டிக்கொண்டு இந்த ஆபிரகாம் வருகிறார். எத்தனை நாள்? அந்த 3 நாளில ஒரு மனிதன் இன்று 2 ஹவர் இங்க இருக்கும், 2 ஹவர் இங்க இருக்கும்போது ஒழுங்கா நம்ம இருக்க முடியல, நம்ம இருக்க முடியல. 2 ஹவர் ஐயோ வீட்டுல என்ன இருக்கோ அப்படி, அந்த மனசு எப்படி ப்ரோ, இந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படி சிந்தனை வருது அல்லவா? இந்த மனிதன் இந்த 3 நாளும் எப்படிப்பட்ட பிரயாணம் நடந்து வருகிறான். பிரயாணம் 3 இரவு 3 பகல், இத்தனை மணி நேரமும் கடந்து வருகிற போது ஆபிரகாம் என்ன யோசிக்கல? ஏதாவது யோசிக்கிறாரா? எதையுமே யோசிக்கல. பார்த்தியா, நான் கர்த்தரை பலியை செலுத்தி நான் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கிற அந்த ஒரே எண்ணத்தோடு தான், ஒரே சிந்தையோடு தான் இந்த ஆபிரகாம் வந்தார். ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள ஒரு சோதனை, கர்த்தருக்கும் வார்த்தைகளுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ஆபிரகாமுக்கு சோதனை, அவருக்கும் மனசாட்சி கர்த்தருக்கும் உள்ள மனசாட்சிக்குள்ள சோதனை. அப்படி வராது. அந்த 3 நாள், 1 நாள் 2 நாள் இல்ல, 3 நாள் அப்படியா வராது. அது பிறகு என்ன பண்றது? எங்க வந்தாச்சு? 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, 4ஆவது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். சோத்திரம். தேவன் சொல்லப்பட்ட அந்த மலையை ஆபிரகாம் கண்டான். நோக்கி பாரு, இந்த மலை தான். அப்ப என்ன நோக்கத்தோடு வந்தாரோ, தன் பிள்ளையை எங்க பலியிடும்படி வந்தாரோ அந்த மலையை என்ன பண்ணாச்சு? கண்களால தூரமா பார்க்கிறார். கண்ட பிறகு வேதம் சொல்லுது, தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, அந்த இடத்துல என்ன பண்றாங்க? வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ அந்த இடத்துக்கு போனா என்ன ஆகும்? வேலைக்காரர் என்ன நினைப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் கழுதையும் வேலைக்காரரையும் அந்த மலை அடிவாரத்துல நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நீங்களும் கழுதையை நம்ம நிறுத்தி காத்திருங்க. நான் என்ன பண்றேன்? அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். புரியுதுங்களா? இந்த ஈசாக்கை பலியிட போகிற அந்த இடம் தான் பார்த்துட்டார், தூரமா பார்த்தாச்சு. ஆனா இந்த நபர்கிட்ட, இந்த வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்லுகிற அப்படின்னா, நான் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் ஆபிரகாமுக்குள்ள வேலைக்காரர் பார்த்து சொல்லுகிறார். அப்ப இதுவரைக்கும் இந்த 3 நாளும் தனக்குள்ள ஒரு போராட்டம், எப்படி பலியிட போறோம்னு சோத்திரம் எதுவுமே யோசிக்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும்தான் மைண்ட் வச்சுட்டு இருந்தார் ஆபிரகாம். சோத்திரம். வேற எதையுமே யோசிக்கல, வேற எதையுமே சிந்திக்கல. நான் தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ள போறேன், கர்த்தர் சொன்னபடியே நான் செய்வேங்கிற. ஐயோ, ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கீங்களே, இந்த பிள்ளையை கொண்டு தானே அப்படி செய்வீங்க, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சொல்லிருக்கீங்க.
அந்த எண்ணத்தையும் யோசிக்கல, வாக்கு தத்துவத்தையும் யோசிக்கல. இப்ப என்ன செய்ய போறேன், இப்ப என்ன செய்ய போறேன், கர்த்தரை தொழுது கொள்றேன், அந்த எண்ணம் மட்டும்தான் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது நிறைய விஷயம் இருக்குதுல்ல, பழசையும் குழப்பிக்கல. ஆண்டவரே நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நிறைய விஷயத்த பண்றோம், நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நீங்க அன்னைக்கு அப்படி வாக்கு பண்ணீங்களே, இன்னைக்கு இப்படி கொடுக்குறீங்களே, என்ன பண்றோம் நம்ம, என்ன அநேக காத்து குழப்பிக்கிறோம் அல்லவா. நீங்க அப்படி அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு இப்படி நடக்குதே, ஏகப்பட்ட காரியம் யோசிக்கிறோம். ஆனா இந்த ஆபிரகாம் அந்த வாக்கு தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டு, இப்ப நான் என்ன செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அவர் என்ன சொன்னாரு, நீ போ, நான் சொல்லி இடத்துக்கு நீ போய் என் பிள்ளைய பழின்னு சொன்னார் பாத்தீங்களா, அதை செய்ய போறாரு ஆபிரகாம். ஏற்கனவே சொன்னாரு, அது வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம், உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், அது வாக்கு தத்துவம். இப்ப என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவரு, உன் பிள்ளை நீ பலியிடு. அப்ப ஆண்டவர் சொன்ன ஆணை கட்டளை முக்கியமா, சொல்லுங்க, வாக்கு தத்துவம் முக்கியமா? கட்டளை தான் முக்கியம். ஆனா இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், வாக்கு தத்துவம் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதைத்தாங்க செஞ்சாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொன்ன ஆணையை ஆபிரகாம் செய்ய வந்தார். வந்தது மட்டுமில்ல, இவனுக்குள்ளேயே ஆண்டவர் ஆணையை நிறைவேற்ற வந்தார்ல ஆபிரகாம். ஆனா இவனுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்க, வாக்கு தத்துவமான விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமான விசுவாசம் அவனுக்குள்ள செத்து போகல, மங்கி போகல, மங்கி போகல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல நல்லா நீங்க யோசிக்கணும். ஆபிரகாம்னா சும்மா இல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமான வார்த்தையை மங்கி போகவில்லை. விசுவாசமான சொல்லப்பட்ட வாக்கு தத்துவமான வசனம் மங்கி போகல. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த வேலைக்காரர்கள் மத்தியில நானும் என் பிள்ளையாண்டனும் போய் நான் தேவன் சொல்லப்பட்ட இடத்துல போய் நான் தொழுது கொண்டு வருவோம். அல்லேலூயா. இது எங்கேயாவது விசுவாசத்தையும் காமிக்கிறது. அல்லேலூயா. தேவன் சொல்லப்பட்ட கட்டளையும் நிறைவேற்றும்படி ஆபிரகாம் இருக்கிறார். சோத்ரம். இந்த மனிதன் ஒரே ஒரு மனிதன் தான், வாக்கு தத்துவத்தையும் பிடிச்சுக்கிட்டு கட்டளையும் நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார் ஆபிரகாம். அல்லேலூயா. அதனாலதான் மனிதருக்கெல்லாம் அவர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுகிறாரு, விசுவாசத்துக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில கூட நம்ம திரும்பி வருவோம் என்று சொன்ன உடனே, அப்ப திரும்பி வந்தாங்களா வரலையா? அல்லேலூயா. அப்ப எது இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டளையை நிறைவேற்றப்படுகிற போது விசுவாசம் நிறைவேறுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொடுங்க. கட்டளை, தேவன் சொல்லப்படுகிற கட்டளை யார் ஒருவன் நிறைவேற்றுமோ விசுவாசம் என்ன பண்ணும், நிறைவேறும். நிறைவேறுமா நிறைவேறாதான்? இந்த மனிதன் தேவன் சொல்லப்பட்ட கட்டளை நிறைவேற்ற துணிந்தான், செய்தான், அதன்படி செய்தான். காலையில் எழுந்து வந்திருக்கிறோம், எழுந்த உடனே அந்த இடத்துக்கு வரல, 3 நாள் ஆச்சு. இப்ப 2 hour உட்காருவதற்கே நம்ம அநேக யோசிக்கிறோம், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இந்த மனிதன் 3 நாள் பிரயாணமாக வந்து அந்த மோரியா தேசத்துக்கு வந்து அந்த தேவன் சொல்லப்பட்ட இடத்துக்கு வருவதற்கு 3 இரவும் 3 பகலும் ஆயிற்று. அப்படி இருந்த வேளையில கூட அந்த மனிதனுக்குள்ள எந்த விதமான ஐயம் இல்லாமல் தேவன் சொல்லப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற அந்த மனிதன் துணிந்தான். ஆபிரகாம். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வேதத்துல இந்த மனிதனை குறித்து எழுதி வைத்திருக்கிறோம். இன்றும் அந்த மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுல நம்ம பாருங்க. அப்ப அதனாலதான் இன்னைக்கு நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். சோதரம். அப்ப அந்த ஆபிரகாமை போல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆமா, விசுவாசத்துல எந்த நிலையிலும் தளர்ந்து போக கூடாதுங்க. எப்படியாப்பட்ட சூழல், தேவன் கர்த்தர் சொல்லிற கட்டளையும் நிறைவேற்றுவதில் தளர்ந்து போக கூடாது. சோதரம். இந்த ஆபிரகாம்ங்கிற மனிதன் தேவன் சொல்லப்பட்ட கட்டளையும் நிறைவேற்றினான், விசுவாசமும் நிறைவேறிற்று. அப்ப நம்முடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும்னா கட்டளையை நிறைவேற்றணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சரி,
இன்னொரு இப்போ பாருங்க, வேலைக்காரிடத்துல திரும்பி வரும்னு சொல்லிட்டாரு. இன்னும் அடுத்து ஒரு சோதனை வருது அதே ஆபிரகாமுக்கு. இதுலயே நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆபிரகாமையும் முழுமையாவே நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த 6ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். போதும்பா. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து, அங்க ஏற்கனவே கழுதையும் வேலைக்காரல வச்சாச்சா, இப்ப என்ன இருக்குது? கட்டை இருக்குது. கட்டை இருந்து என்ன வேணும்ல கட்டை மெயினா, அதுக்காக இரண்டாம் பிளந்து கொண்டு வந்தாரு. இப்ப பலி செலுத்துவதுக்கு என்ன வேணும்? கட்டை முக்கியம். இப்ப பாருங்க, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தான் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து, தன் குமாரனா இருக்கக்கூடிய தன் பிள்ளை மேல இதுவரைக்கும் கழுத சுமந்து வந்தது, வேலைக்காரங்க உதவி செய்தாங்க. இப்ப சுமக்கிற அந்த வேர்க்கட்டையை, அந்த கட்டையை தன் பிள்ளை தலைமையில வைத்து, அல்லேலூயா, வேதம் சொல்லுது அந்த இடத்துல தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில, யார் கையில? அல்லேலூயா, ஈசாக்கின் தலையில கட்டை, ஆபிரகாமுடைய கையில நெருப்பும் கத்தியும். அல்லேலூயா, ஒரு கையில கத்தி, ஒரு கையில நெருப்பு. அல்லேலூயா, எடுத்துக்கொண்டான். இருவரும், 2 பேரும் எங்க போறாங்க? அவ்வளவு தூரம் இருக்குது. எவ்வளவு? அதுக்குள்ள தூரம் இருக்குல்லவா? நல்லா கவனிக்கணும். நான் தான் சொன்னேன், தூரமாய் இருக்குதுல்லவா, அங்க போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருவோம்னு சொன்னாங்கல்லவா. இப்ப என்ன கீழே இருக்குது, கீழே இருந்து என்ன பண்ணுவோம்? மேல போகணும். இப்ப மேல போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும்? நம்ம ஈஸ்டர் மலைக்கு, சியோன் மலைக்கு போனா எவ்வளவு தூரமா இருக்குது? மேலே மலைக்கிட்ட போயிட்டோம், சியோன் மலைக்கு போயிட்டோம். அந்த மலை மேல ஏறுவதற்கு எவ்வளவு தூரம் இருக்குது? ஸ்டெப்ல ஏற. அப்ப அவ்வளவு தூரம் ஏறுவதற்கு எவ்வளவு சிந்திக்கிறோம்? ஐயோ, காலெல்லாம் வலிக்குது சொல்றோமா, சொல்லலையா? அதே போலதான் இந்த பிள்ளையாண்டானும் ஆபிரகாமும் அவ்வளவு தூரம் போகிறார்கள். ஸ்தோத்திரம். அதுல நடக்கிறது ஒரு சம்பவம் தான். என்ன நடக்குது? தூரமா போகிற வேளையில வாசிமா 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன், நல்லா புரிஞ்சுக்கணும், தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், அல்லேலூயா, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அப்பாவும் பிள்ளை, இதுவரைக்கும் ஆபிரகாம் தேவனுடைய, சொல்லுங்க, சூப்பர், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படிதான் என்ன இருந்துச்சு? சிந்தை இருந்துச்சு, எண்ணங்கள் இருந்தது. இப்ப இந்த கீழ இருந்து மலை அடிவாரத்திலிருந்து மேல போறாங்கல்ல, இந்த போகிற தூரத்துல அப்பா பிள்ளைங்கிற உறவு இங்க என்னாச்சு? வெளிப்படுது. இது வெளிப்படும் போது இந்த அப்பாங்கிற ஸ்தானத்திலையும் பிள்ளைங்கிற ஸ்தானத்திலையும் இந்த காரியத்தை யோசிக்கப்படுகிற போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, என் மகனே இதோ இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். அல்லேலூயா, இதோ இருக்கிறேன். அதுக்கு சொல்ற. அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அல்லேலூயா. அப்பாவும் பிள்ளைக்குள்ள ஒரு காரியம். அப்ப ஒரு மனிதன், ஒரு பிள்ளை இருக்கு, அப்பாவும் பிள்ளை இருந்தா அந்த இடத்துல எப்படி துடிக்கும்? அவன் கேட்கிறான், கரெக்டா டைரக்டா கேட்கிறான். எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, உங்க கையில கத்தி இருக்குது, என் தலையில கட்டையும் இருக்குது, எங்க ஆட்டுக்குட்டி? அப்பா எப்படி துடிச்சிருக்கணும் இருதயம்?
அப்பாவோட இறுதி எப்படி துடிச்சிருக்கணும்? அப்பா இறுதி துடிக்குமா துடிக்காதா? நான் தான் உன்னை பலியிட போறேன்னு சொல்லல, உன்னை நான் பலியிட முடிதான் அப்படின்னு சொல்லல, எதையுமே சொல்லல. கண் கலங்கல, அங்கலாய்ப்படல, மனம் உடையல, வாய் வார்த்தைகள் பிசகல. ஆனா அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்துல தகன பலி செலுத்துவதில் ஆபிரகாம் உறுதியா இருந்தான். சோத்திரம். உறுதியா இருந்தான். இன்னைக்கு நம்ம எத்தனை சூழ்நிலை அப்படியே சலண்ட் அடைகிறோம். சோத்திரம். அப்படியே நான் இருந்தேன் தளர்ந்து போயிடும் அல்லவா? ஒரு சூழ்நிலை அப்படியே கலங்கிறோம். ஆனா இந்த ஆபிரகாம் இப்படிப்பட்ட சோதனையில கூட ஆபிரகாம் தன் இருதயம் தளர்ந்து போகாமல் தைரியமாக தேவனுக்குன்னு கொடுக்கக்கூடிய தகன பலியை நான் கண்டிப்பா செலுத்துகிறதுல தன் பிள்ளைக்கும் கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லுகிறார். சோத்திரம். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு வாசிமா. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் ஹல்லேலூயா. இன்னும் போய் சேரலங்க. தேவன் சொல்லப்பட்ட இடத்திற்கு இன்னும் மலையில மேல இன்னும் போய் சேரல. போகிற வழியிலேயே இந்த சம்பவம் நடக்குது. அவங்க இன்னும் போய் சேரல. இன்னும் என்ன பண்றாங்க? இந்த நம்பிக்கையோடு போறாங்க. சோத்திரம். என்ன நம்பிக்கை? தேவன் பார்த்துக் கொள்ளுவார் ஆட்டுக்குட்டியை. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு பேருமே என்ன பண்றாங்க? இந்த ஈசாக்கும் இந்த ஆபிரகாம் என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடய யார் போறான்? ஈசாக்கு போறாரு. இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு? தேவன் சொன்ன ஆட்டுக்குட்டி ஈசாக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவன் சொன்ன ஆட்டுக்குட்டி ஈசாக்கு. அந்த பலியை செலுத்துவதற்கு அதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியா போறான். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவம், அந்த ஆபிரகாம் என்ன நம்பிக்கையோடு என்ன விசுவாசத்தோடு பிள்ளைகிட்ட சொன்னா பாத்தீங்களா? தேவன் பார்த்து கொள்ளுகிறார். இது பிரிச்சு பார்க்கணும். நீங்க 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 பிரிச்சு தான் பார்க்கணும். சோத்திரம். ஆண்டவர் சொல்ற காரியம் அது ஒரு பக்கம் இருக்குது. இங்க ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்லுகிறார் பாத்தீங்களா? அங்க போன ஆண்டவர் என்ன ஒரு ஆட்டுக்குட்டியே பார்த்துக் கொள்வார். அந்த காரியத்துல பார்க்கப்படுகிற போது இந்த ஆபிரகாம் சொன்னபடியே தேவன் அங்க என்ன பண்ணாரு பாருங்க. இன்னும் அது எப்படிப்பட்ட சோதனை வருது பாருங்க. அந்த இடத்துல இந்த ஆபிரகாம் என்ன செய்யற காரியம் வாசிங்க. 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க இந்த இடத்துல என்ன வந்து பாருங்க, ஆட்டுக்குட்டி கிடைக்கல. என்ன நோக்கத்தோடு அந்த இடத்துக்கு வர ஆட சொன்னாலும் அதே இடத்துக்கு வந்த போது இவன் தலையில் இருக்கிற விரல் கட்ட என்னாச்சு? பலிபீடம் செலுத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து யாரா மாறிட்டாங்க? ஆட்டுக்குட்டி யாரா இருக்கிறா? ஆபிரகாமுடைய பார்வையில ஈசாக்கு தான் ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. சோத்ரம். அது அப்படியே என்ன பண்றாரு? செய்கிறாரு. ஆனா ஈசாக்கு தேவன் பார்த்து கொள்ளுவாரே அப்படின்னு அப்பா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு என்ன பண்ணல? பயப்படல. ஏன் பயப்படல சொல்லுங்க. ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்கள் ஈசாக்கிட்ட சொல்லியிருக்கிறார். சோத்திரம். இந்த பூமியிலே உண்மை கொண்டுதான் நீதான் சிரேஷ்ட புத்திரன். இஸ்மவேல் சிரேஷ்ட புத்திரன் இல்ல, நீதான் சிரேஷ்ட புத்திரன். இந்த பூமியில் இருக்கிற உண்மை கொண்டுதான் இந்த பூமியில உலகத்துடைய சன்னதியை நான் பெருக பண்ணுவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியத்தை ஈசாக்குக்கும் சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். வில்லுத்த வீரன் கற்றுக் கொடுத்து அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்தான் வேதத்தில் இருக்குது. இந்த காரியங்களாம் தேவன் என்னென்ன செய்தாருங்கிற காரியத்தை ஈசாக்குக்கு அநேக காரியங்கள் அறிவித்திருக்கிறார். இதை அறிந்த இந்த ஈசாக்கு தேவ சமூகத்துல நான் கர்த்தருக்கு உகந்த ஒரு தகன பலியா ஆகணும்னா என்னை போல ஒரு பாக்கியவான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு மட்டுமில்லை, அந்த விசுவாசத்தோடு மட்டுமில்லை,
மீண்டும் நான் பலியானாலும் மீண்டும் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு வருவேன். அல்லேலூயா. தேவனுக்கு நான் பலியானாலும் மீண்டும் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு வருவேன். அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஈசாக்கு தன்னையே அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு தான் ஈசாக்கை அதே காரியமாக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மனார் பணியானார். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நமக்காகவே பலியானார். சோதரம். அப்ப உண்மையாகவே இந்த ஈசாக்கு பலியிடப்படுகிற போது அவனுடைய கத்தியையும் உயர்த்த வச்சு தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து கத்தி எடுத்து குத்தப்படுகிற போது வானத்திலிருந்து ஒரு சத்த பின்னாட்டம். வாசிங்க 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனம். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையாகவே தேவனுக்குண்டு அவன் அர்ப்பணித்து பலியிட துணிந்தது மித்தமாய் தேவன் என்ன பண்ண அந்த ஈசாக்கு என்ன பண்ணல? அனுமதிக்கல. அப்ப உண்மையிலே ஆபிரகாம் தேவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? இதுதான் நமக்கு வேண்டிய காரியம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட துணிந்தான். தேவன் சொன்னப்பட்ட கட்டளையும் நிறைவேற்ற துணிந்தான். ஆனாலும் தேவன் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலையும் அந்த பயத்தையும் அறிந்து இந்த காரியத்தில் என்ன ஆண்டவர் இரக்கம் செய்து என்ன பண்ணாரு? அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தன் முள்வெளியிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சோத்ரம். ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட சொன்ன வார்த்தையின்படி, அப்படியாய் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவ்விதமாக முள்வெளியிலே மாட்டிக்கொண்டு சவுண்டு கொடுத்தது. அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டு இதோ தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்த அந்த ஆட்டுக்குட்டியை அந்த இடத்துல பலி செலுத்தி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. 13ஆம் வாசிமா. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாத்தீங்களா? தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக பலி செலுத்தினான். மெய்யாகவே கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் மெய்யாகவே கர்த்தர் சமூகத்துல போய் என்ன பண்ணுவேன்? தொழுது கொண்டு வருவோம். ஈசாக்க பலியிடல, ஆனா தொழுது கொள்ளணும் அல்லவா? பலியிடல, கத்தி போடாத சொல்லிட்டாரு. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையின்படி தொழுது கொள்ளணும். அப்ப ஆட்டுக்குட்டியை கிடாவை கொண்டு வந்து பலி செலுத்தி தகப்பனும் பிள்ளையுமாக கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அதே போல நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒரு சில காரியங்களை நம்ம இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு சில காரியங்களை என்ன பண்ணோம்? தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை தேவனுக்கு உறுதியாக எடுத்துக்கொண்டோம்னா அந்த காரியத்துல உறுதியாக நிற்கணும். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட தான் சொன்னாங்க. அந்த காரியத்துல கூட ஆபிரகாம் உண்மையாக இருக்க கிருபை செய்தார். தன் பிள்ளை தான் தன் மகனிடத்திலையும் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே போல அதுலயும் ஆண்டவர் தயவு பாராட்டி அதுலயும் உண்மையாக கர்த்தர் நிறைவேற்றினார். அப்ப காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆபிரகாம் ஒரு விசுவாசத்துக்குரிய வல்லவனாக இருந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து கூடிய வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணார்? அங்கீகரித்து அதன்படி நிறைவேற்றினார். அதற்கு காரணம் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்தது நிமித்தமாதான் ஆபிரகாமுடைய சொல்லலாம் இங்கு நிறைவேறிற்று.
இப்போ அதே போல நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்போமானால் நம்ம வருகிற வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அதான் விசுவாசத்துக்குரிய வார்த்தை. அப்ப நம்ம வாயில என்ன சொல்லணும்? விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சபையாளர்கள் என்ன பண்ணணும்? அவிசுவாசமான வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. அவிசுவாசமான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆபிரகாமுக்கு 3 நாள், அந்த 3 நாள் அவிசுவாசமான எண்ணங்கள் வரல. மலை மேல ஏறும்போது அவிசுவாசமான எண்ணங்கள் வரல. ஆபிரகாமும் ஈசாக்கும் பேசும்போது, அந்த மலையில் நடந்து போகும்போது, அப்போது அவிசுவாசமான எண்ணங்கள் ஆபிரகாம் வாயில வார்த்தை வரல. கத்தியை ஓங்கி வெட்டப்படுகிற போது உன் பிள்ளையாட்ட மேல போடாத சொன்னக்கூடாது. அப்போது கூட அவிசுவாச வார்த்தை வரல. நான் எப்படி தொழுது கொள்ள முடியும்? பிள்ளை பள்ளி செலுத்தலையே, இந்த இடத்துல எப்படி பள்ளி கடா எங்க தேடுவேன்? அப்போது கூட அவிசுவாசம் வரல. அவிசுவாசமான எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை வரவே கூடாது. அவிசுவாசம் என்பது தேவனுக்கு உமந்த பாத்திரமான இருக்க முடியாது. நம்ம எப்பவுமே பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால கூடும். இந்த இடத்துல நீங்க உண்மையிலே அந்த ஒவ்வொரு கேரக்டரை நீங்க புரிஞ்சு பாருங்க. இன்னும் நிறைய நான் விளக்க சொல்ல முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம பார்க்கப்படுகிற போது எந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றிருக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே சொல்றோம்ல, நம்ம யெகோவா ஈரேன்னு பாட்டு பாடுறோம். சும்மா வாயில பாட்டு பாட்டி போறோம், சும்மா பாட்டு பாடுறோம். எப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. அதனால அந்த இடத்துல ஆபிரகாம் யெகோவா ஈரேன்னு பெயரிட்டுள்ளார். சோத்திரம். எல்லாமே பார்த்துக் கொள்வார், பர்வதத்துல பார்த்துக் கொள்வாருங்கிறதுக்காக தான் யெகோவா ஈரே. அப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம என்னைக்கு தன்னை மேன்மைப்படுத்தாம, தன்னை உயர்த்தாம, தன்னை தாழ்த்தி நான் தேவனுடைய தேவனுடைய கரத்துல சாஷ்டங்கமாக நான் இருப்போமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக பார்த்துக் கொள்வார். நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளையே என்ன பண்றோம்? சோத்திரம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ன பண்றோம்? மிகப்படுத்துறோம். நம்மளையே என்ன பண்றோம்? ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ன பண்றோம்? நம்மளை குறித்து நம்மளே யோசிக்கிறோம். நம்ம அப்படி யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது. ஆண்டவரே, நீங்க எனக்கு தெரியாது, இதுவரைக்கும் நான் முன்னாடி எப்படி இருந்துட்டோம், நீங்க என்னை முன்குறிச்சிட்டீங்க, தெரிந்து கொண்டுட்டீங்க. உலகத்தில் இல்லாத மக்கள் மத்தியில் இருந்த என்ன, உலகத்துல இருந்து எங்களை நீங்க என்ன பண்ணீங்க? பிரிச்சு உண்மை அறியத்தக்க ஞானத்தையும் அறிவை கொடுத்துட்டீங்க. உங்க பிள்ளையா மாறிட்டோம். இப்ப நான் உங்க பிள்ளையா மட்டும்தான் இருக்கணும். உங்க பிள்ளையா தான் இருக்கணும். நானு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுடைய பிள்ளையா நான் ஜீவிக்கணும். ஏசப்பா பிள்ளையா ஜீவிக்கணும் அப்படின்னு விசுவாசிங்க. நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அதுல நம்ம சில காரியங்களை யோசிக்கும் போதுதான் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். என்ன பண்றதுன்னு சொல்லும் போது பிரச்சனை. தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார்ங்கிற வார்த்தை நம்ம கூட வரணும். சோத்திரம். எங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க, சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், மரணம் வருவது போல இருக்கட்டும், ஆனாலும் தேவ அனுமதி இல்லாமல் எதுவுமே வராது. சோத்திரம். அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தன்னை ஒப்பு கொடுக்கணும். நீங்க எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி கொஞ்சம் கூட மாம்சத்துல எண்ணல, உலகபுறமா சிந்திக்கல, அதே போல அந்த அர்ப்பணிப்பு ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. ஒரே ஒரு எண்ணம், பலியை செலுத்தணும். அதே போல நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா இருக்கணும்,
என் பிள்ளைங்க உங்களுக்குள்ள தான் ஜீவிக்கணும். நம்ம விசுவாசமா சொல்லணும். அன்றைய நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், என் கணவர் உனக்குள்ளதான் இருக்கணும். ஆண்டவர் இருப்பாரு. அவிசுவாசம் வார்த்தை வரக்கூடாது. நம்ம வாயில அவிசுவாசம் வார்த்தைகளே வரக்கூடாதுங்க. யாரையும் நம்ம பிள்ளைகளையோ நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது. பாசிட்டிவான வார்த்தை தான் வரணும். நெகட்டிவான டாட் வரவே கூடாது. சோத்திரம். நீ அப்படி போயிருவ, நீ இப்படி ஆயிருவ அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரக்கூடாது. நம்ம வாயில வரக்கூடாது, சிந்திக்க கூடாது. நெகட்டிவான டாட் வரவே கூடாதுங்க. இயேசு என்னை நடத்துவார். ஆகாயத்து பறவைகளுக்கு போஷித்தார்னா என்னையும் போஷிப்பார். அது பொய்னா இதுவும் நானும் பொய்யா தான் இருக்கும். சோத்திரம். நீங்க அப்படி நம்பணும். ஆகாயத்து பறவைகள் அவர் போஷிக்கலையா? ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிறது போல என்னையும் போஷிப்பார். அது விசுவாசம் நமக்குள்ள வரும். அந்த ஆகாருக்கு அந்த வனாந்தரத்துல தண்ணீர் கொடுத்தார். சோத்திரம். எனக்கு வனாந்தரத்துல என்ன பண்ணுவார்? எனக்கு நீர் ஊற்று உண்டாகும். இந்த விசுவாசத்தை நமக்குள்ள வைக்கணுங்க. என்னுடைய பலவீனங்கள் மாறும் மாறும். 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து போய் அந்த மனுஷனை சுத்தமாக்கினார். அப்ப ஆண்டவர் எனக்கு என்னை சுத்தமாக்குவார். அந்த அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தை நம்ம இன்னும் திருப்தி அடைய முடியும். மற்றவங்களுக்கு நம்ம உதாரணமா இருக்க முடியும். இன்னைக்கு அது இல்லை. விசுவாசம் நம்முடைய ஆண்டவர் எப்படி பரிசுத்த முடியும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தமா அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சர்வ சிருஷ்டி. அவர் நமக்கு என் தேவனா இருக்கிறார். என்னை ஆளுகை செய்கிறார், என்னை ஆண்டு கொண்டு நடத்துகிறார். அவர் எல்லாத்தையும் அவர் தான் உண்டு பண்ணினார் என்பதை அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்ப நமக்குரிய காரியத்தை அவர் சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரணுங்க. தயவு செய்து நெகட்டிவாக பேசவே, நெகட்டிவான தாட் வரவே கூடாது. என் பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ள இருப்பாங்க, என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள ஜீவிப்பாங்க, என் குடும்பம் நானும் என் வீட்டார் கர்த்தரை சேவிப்போம் தான். அதுக்கு மேல வேற எதுவுமே யோசிக்க கூடாது. 3 நாளுங்க. அது நீங்க அப்படியே நல்லா நீங்க யோசித்து பாருங்க. அந்த ஆபிரகாம் இப்படிப்பட்ட காரியத்துல எவ்வளவு ஒரு எண்ணங்கள் இருக்குங்க. அதை சிந்திச்சு பாருங்க. கொஞ்சமா யோசித்து, சும்மா படிச்சுட்டு போறாதீங்க, சும்மா கேட்டுட்டு போகாதீங்க. அது கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு, அதனாலதான் ஆபிரகாம். அப்ப அதே நமக்குள்ள அந்த காரியம் எனக்கு வேணும்பா, அந்த கிருபை எனக்கு வேணும்பா. நான் இதுவரைக்கும் எப்படி இருந்துட்டேன்? நெகட்டிவான எண்ணத்தோடு இருந்துட்டேன். கர்த்தரால முடியும், என் ஆண்டவரால முடியும், என் இயேசுவால முடியும், என்னால முடியாது, என் இயேசுவால முடியும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரணும். என் பிரச்சனைய முற்றிலும் அவரால் சால்வ் பண்ண முடியும். முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் அப்படிதாங்க சந்திச்சுட்டு வரேன். அதனாலதான் இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சோதரம். இல்லாத நான் சொல்ல, நான் அனுபவிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோதரம். கடந்த வாரம்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. வேதம் சொல்லுது, இல்லாததை நம்முடைய ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவன் நம்மளை நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவர் என்னை எதற்காக ரட்சித்தீங்க, எதுக்காக என்னை மீட்டீங்க, இந்த கிராமத்துல என்னுடைய சமுதாயத்துல என்னை ரட்சித்த எதுக்காக, நோக்கம் என்ன? அந்த காரியத்தை செய்யுங்க. நம்ம அதுதான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும், சிந்தனைகள் இருக்கணும். அதுதான் நமக்கு அந்த விசுவாசம். இயேசுவால என்னால் முடியும், அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தால் ஆபிரகாமுக்கே இவ்வளவு நேரமாச்சு. சோதரம். அப்ப என்ன எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னா நமக்குள்ள வேணுங்க, விசுவாசம் எனக்கு வேணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், இந்த சமுதாயத்தை ஜெயிக்க முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியம் சேலஞ்ச் பண்ணலாம்.
நீங்க கர்த்தரோடு இருப்பீரானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். சோதரம். நாம் அவரை விட்டு விட்டோம்னால் அவர் நம்மளை விட்டு விடுவார். நம்முடைய விசுவாசத்தையும் எப்போதுமே அறிக்கை செய்து அவரோடு இருப்போமானால் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். சோதரம். சோர்ந்து போகக்கூடாது, எந்த நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய தேவன் மகாபெரிய பரிசுத்த தெய்வம். அந்த தேவனோடு நம்ம இருப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், இன்னும் விசுவாசத்துல இன்னும் முன்னேறணும். கடந்த வாரம் எனக்கு ஒரே கலக்கமாச்சு. இதே இடத்துல ஒரு கலக்கமான நான் இப்ப இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே நின்று கலங்கிருந்தேன். என்ன ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி இருந்தேன், தெரியலையே, என்ன பண்றது தெரியல, முடிச்சுட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு நான் எப்பயுமே நான் உண்டு. ஆனா அந்த வசனத்தை டக்குன்னு காமிச்சாரு. ஸ்தோத்திரம். நீ எதுக்கு கலங்குற, நீ எதுக்கு கலங்குற, நான் செய்ய முடிப்பேன். ஸ்தோத்திரம். அதுக்குதான் அந்த பாட்டு கூட ஆண்டு அந்த பாட்டை மறுபடியும் எனக்கு இந்த பாட்டை நீ பாடுன்னு சொல்லி ஆண்டுறேன். ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். அனைத்தையும் செய்து முடிக்கும் நம்முடைய ஆண்டவர். அது மறந்துட்டேன், அந்த வசனத்தை கூட மறந்துட்டேன். பாசமா ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த 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 பாடலுடைய வரிகள் என்னையோ உண்ணுதுகிட்டே இருந்துச்சு. அவங்க ஒர்ஷிப் பண்ணும்போது நான் பாடிட்டு இருக்கேன். சோதரம். இதுதான் ஆண்டவர். சோதரம். ஆண்டவரால எவ்வளவு காரியத்தை சொல்ல முடியும். ஒண்ணும் இல்லாம சோதரம் போய் எல்லா காரியத்தையும் நான் நினைச்சு பார்க்க எப்படி நடந்துச்சு, எப்படி ஆச்சரியம் தெரியல. நான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு நான் யோசித்து பார்க்கிறேன். கனவா நினைவான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆண்டவர். அது காரணம் உங்களுடைய ஜெபம். சோதரம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. அந்த ஜெபத்தினால எல்லாவற்றையும் காரியத்தை சந்திக்கப்பட்டது. இன்னும் மீது காரியத்தை அவர் சந்திக்க முடியும். உங்களுடைய ஜெபங்களுக்கு சிறு கூட்டமா இருக்கலாம், சிறு மத்தையா இருக்கலாம், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறார். அந்த தேவன் அற்புதத்து தேவன். போன வாரம் அவங்க வந்தாங்க, இங்க வந்திருந்தாங்க. அந்த லேண்டுக்குரிய இங்க வந்தாங்க. எல்லாம் காரியம் சுலபமாக முடிந்தது. போலதான் நம்ம ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இன்னமும் அந்த காரியத்தை மலை போல இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் நம்முடைய காரியம் அல்ல. யாருடைய காரியம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம், தேவனுடைய நீதிக்குரிய காரியம். மனிதர்கள் முன்னாடி நிற்க முடியாது. மனுஷர்கள் அல்ல, மனுஷருக்காக நம்ம செய்யல, மனிதர்களுக்காக நம்ம செய்யப்படல, கர்த்தருக்காக நம்ம செய்யப்படுகிற போது கர்த்தர் அந்த காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். சோதரம். மனிதர்கள் நம்ம மனிதர்களுக்கு முன்னாடி நின்று அவமானப்பட்ட போதும். சோதரம். மனிதர்கள் முன்பு நின்று அவமானப்பட்டது போதும். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிற்கப்படுகிற போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அது கர்த்தருக்காக நிற்கப்படுகிற போது நல்லா புரிஞ்சுக்கிறோம். தன்னுடைய காரியத்துக்காக கர்த்தருக்கு முன்னாடி நிக்கல, தன்னுடைய தேவைகளுக்காக கர்த்தருக்கு முன்னாடி நிக்கல, அவருடைய காரியத்துக்காக அவருக்கு முன்பாக நிற்கப்படுகிற போது தேவன் வெட்கப்பட விட மாட்டார். சோத்ரம். ஆனா தேவனுடைய பார்வையில அவருடைய காரியத்துக்காக மனிதருக்கு முன்பாக கேட்ட போது கூட மனிதர்கள் என்ன பண்றாங்க? அவமானப்படுத்துறாங்க. கைவிட்டாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்துறார்கள். கண்டிப்பா இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உண்டு. என்ன உண்டு? அவருடைய வருகையில நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல எழுதப்பட்டிருக்கும். சோத்ரம். சும்மா இல்ல, வெறுமையா இருக்கிறாங்க. சோத்ரம். தன் இருதயம் கடினமா இருக்குது, பாரணம் போல இருதயம் போல. அப்ப தேவனுடைய பார்வையில கர்த்தருடைய சமூகத்துல அவருக்காக நம்ம நிற்கப்படுகிற போது கர்த்தர் அந்த காரியங்களை என்ன பண்ணுவாரு? வாக்கியம் பண்ணுவாரு, அது செய்வாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, இன்னும் செவிங்க, தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தைப்படி விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருக்குள்ள இருப்போம். பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு சில ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நாளிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே எங்களோடு இடைப்பட்டு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இடைபெறுங்கப்பா. இடைப்பட்ட நன்மைகளுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பூமியில வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு உறுதியாய் விசுவாசத்தை நாங்கள் இன்னும் நீங்க சொல்லப்படுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு உறுதியாக நிற்க இந்த நாட்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்நாளில் தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்மிடத்திலே நாங்கள் தகனபலியாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,